இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழகத்துடைய மிகப்பெரிய முக்கியமான பெருமராகக்கூடிய திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் உங்களுடைய முதல் கட்ட பார்வை. திரு நாஞ்சில் சம்பத் நம்முடைய தொலைபேசியில் அணிந்திருக்கிறார். திரு நாஞ்சில் சம்பத், உங்களுடைய முதல் கட்ட பார்வை இந்த வெற்றியை பற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சரித்திர சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது. மக்கள் திலகம் எம்ஜிஆரின் காலத்தில் அவர் என்ன சாதித்தாரோ அதே சாதனையை மீட்டுருவாக்கம் செய்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாறும் என்கின்ற கடந்த கால கணக்கை கழித்துவிட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகிற இடத்திற்கு இன்றைக்கு வந்திருப்பது ஒரு இமாலய சாதனை. அடித்தட்டு மக்கள், விளிம்புநிலை மக்கள் என்றைக்கும் அம்மாவின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதும், ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் விலைக்கு வாங்கி அவர்களை தங்களுடைய ஊதுகுழலாக்கி அதிலே குளிர்காய்ந்தவர்களுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் என்பதும், வாரிசு அரசியலுக்கு வண்ண தமிழகத்தில் இனிமேல் இடம் இல்லை என்பதை மக்கள் இந்த தீர்ப்பு மூலம் தெளிவாக்கி இருக்கிறார்கள். காரும் கடலும் பாரும் பருதியும் நீரும் நில உலகமும் உள்ளளவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான் அன்னை தமிழகத்தில் அம்மாவின் தலைமையில் நீடிக்கும் என்பது மீண்டும் நிரூபணமாகியிருக்கிறது. இந்த வெற்றியை பெற்றதன் மூலம் கழகத்தினுடைய தோழர்கள் கரை கடந்த உற்சாகத்திற்கும் அளவு கடந்த ஆர்வத்திற்கும் நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். இந்த வெற்றியை பெறுவதற்கு வாக்களித்த தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்ல நான் கற்ற தமிழில் வார்த்தைகளை தேடுகிறேன், கிடைக்கவில்லை. நாஞ்சில் சம்பத்துக்கே வார்த்தை கிடைக்கவில்லை என்றால் நாட்டில் யாருக்கு தான் வார்த்தை கிடைக்கிறது? நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா என்பதை தாண்டி உங்களுடைய தமிழை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாஞ்சில் சம்பத், நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல அதிமுக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. மறுபுறம் இன்னொரு சாதனை சத்தமிழால் நடந்திருக்கிறது என்பதை நம்மளால் மறுத்துவிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இதுவரை தமிழக வரலாறு கண்டிராத ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை கொண்ட எதிர்க்கட்சியாக அமைந்திருக்கிறது. நாம் கருத்து கணிப்பில் 99 இடங்களை திமுக கூட்டணி பெறும் என்று சொல்லியிருந்தோம். தற்போதைய நிலவரப்படி 98 இடங்கள் திமுக பெறக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சி என்பது ஆளுங்கட்சிக்கான மாற்று. ஆளுங்கட்சி நினைத்ததெல்லாம் பக்கம் போய்விட முடியாது. ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இருக்குங்கிற இன்னொரு சாதனையும் இருக்குல்ல, இதை பற்றி உங்களுடைய பார்வை திரு சம்பத்? இல்லை, 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்திற்கே வராத திமுகவின் தலைவர் கருணாநிதி மீண்டும் திருவாரூரில் வெற்றி பெற்றிருக்கிறார். சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்வதற்கென்றே வருகின்ற ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகவே இவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் அமருவதன் மூலம் ஜனநாயகம் என்கிற வானத்தை இவர்கள் தங்களுடைய சிறகுகளால் அலங்கரிக்கப் போவதில்லை. மீண்டும் அதே தவறைத்தான் அவர்கள் செய்வார்கள். ஆகவே ஜனநாயக கடமை அவர்கள் ஒரு காலம் ஆற்ற மாட்டார்கள். அதிகாரம் இல்லாமல் அவர்களால் உயிரோடு வாழவே முடியாது. இதை அவர்கள் ஜீரணித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை போக போக நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 23 தொகுதிகள் மட்டுமே வைத்திருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு வலிமையான, ஒரு ஆக்டிவான எதிர்க்கட்சியாக கடந்த சட்டமன்றத்தில் செயல்பட்டதை நம்ம பார்த்தோம். இந்த முறை 98 சீட்டுகள் அவங்கள்ட்ட இருக்கும்போது அவர்களும் கூட்டணி கட்சி சேர்ந்து ஒரு கிட்டத்தட்ட 234 சரிபாதி இடத்தை எதிர்க்கட்சி அலங்கரிக்கும் போது இது ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில இந்த முறை தொடரும் போது அவர்கள் இருக்கக்கூடிய தீர்மானங்கள், அவர்களுடைய மசோதாக்கள், அவர்களுடைய பட்ஜெட், அவருடைய ஆளுநர் உரை, இது போன்ற விஷயங்கள்ல ஒரு சுலபமான, ஒரு சுமூகமான, ஒரு இயல்பான நிலை அடைஞ்சிட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான ஒரு சவாலை ஏற்படுத்தணும், மறுக்க முடியுமா? அதெல்லாம் அம்மாவினுடைய அமானுஷ்யமான ஆளுமை திறனுக்கு முன்னால், அவர்களினுடைய அசாத்தியமான அளக்க முடியாத ஆற்றலுக்கு முன்னால் இதையெல்லாம் அவர்கள் எளிதாக அம்மா அவர்கள் கையாள்வார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 60 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அன்றைக்கு ஆளுகிற பொறுப்பில் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது ஒற்றை ஒருவராக போய் நின்று கேள்வி கிணைகளால் திகைக்க வைத்து திமுகவை வியர்க்க வைத்தவர், தமிழக மக்களை வியக்க வைத்தவர் அம்மா. ஆகவே அம்மாவுக்கு முன்னால் இவர்கள் காணாமல் போவார்கள் என்பதையும், இவர்கள் கடமையாற்ற மாட்டார்கள் என்பதையும் வருகிற நாட்கள் நிச்சயம் பதிவு செய்வார்கள். அதான் நடக்க போகுது. நன்றி திரு நாஞ்சில் சம்பத். இணைப்புல உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.